ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 9th தமிழ் தேர்ட் இயரில் மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேற்று கிளாஸில் பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல், மணிமேகலை, அகலாய்வுகள் இந்த 3 தலைப்புமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க வித் ஷார்ட்கட். அண்ட் ப்ரீவியஸ் கொஷின் எங்கெங்கே கேட்கப்பட்டிருக்கு அந்த எல்லா விஷயமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வல்லின மிகுமிடங்கள், திருக்குறள், அது மட்டும் இல்லாமல் மொழித்திறன் பயிற்சியில் ஏதாவது ப்ரீவியஸ் கொஷின் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேற்று கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் வல்லின மிகுமிடங்களுக்கு ஷார்ட்கட் நான் ஒன்று சொல்கிறேன், அதை படித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நான் சொல்ல அதை அங்கனே எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேஜுக்குள்ளே வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ வல்லின மிகுமிடம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா இனி தனி, அதாவது இனி தனி என ஆக, இந்த மாதிரி சொல்ல அப்படியே வரிசையாக எழுதிக்காங்க. இனி தனி என ஆக மிகப்பெரிய திசைக்கு தனி ஒருவனா நான் போக மாட்டேன், சரிங்களா. ஸோ என்னதுங்க, இனி தனி என ஆக மிகப்பெரிய திசைக்கு தனி ஒருவனா இல்லைனா தனியாக ஒருவனா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத எழுதிக்காங்க, சரிங்களா. ஸோ இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இனி தனிக்கு அப்புறம் என ஆக அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த என ஆக அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இனி தனிங்கிறது அடுத்த பேஜில் இருக்குது பாருங்கள். இனி தனி என ஆக மிகப்பெரியன்னு சொன்னோன்னா, ஸோ மிக அப்படிங்கிறது அடுத்து திசைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத சொன்னோன்னா அப்போ திசை பெயர் அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, திசை பெயர் அதை குறிக்கும். இனி தனி என ஆக மிகப்பெரிய திசைக்கு தனியாக நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத சொன்னோன்னா, ஸோ தனியாக அப்படிங்கிறதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தனி குற்றெழுத்து, தனியாக போக மாட்டேங்கிறதுக்கு 2 வரும். ஒன்று தனி குற்றெழுத்து, இன்னொன்று ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது வருங்க. ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, ஒரு எழுத்து ஒரு மொழி. ஸோ அந்த வார்த்தைக்குள்ளே இது 2 வந்துடும். இப்போ என்னென்ன பார்த்தோம், இனி தனி என ஆக மிகப்பெரிய திசைக்கு தனியாக போக மாட்டேன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். சரி, இதில் என்னென்ன அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இனி தனி என ஆக மிக திசை பெயர், அதுக்கப்புறம் ஒரு எழுத்து ஒரு மொழி, தனி குற்றெழுத்து, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. சரி, அப்படி மீறி போனால் என்ன ஆகும், ஏன் இப்போ நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்தது அப்படி நான் போயிட்டேன் அப்படின்னா அம்மா திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க அப்படின்னா, அவங்க பயங்கர வன்மையாக தான் திட்டுவாங்க. அதை நம்ம ஆவுன்னு எங்கள் அம்மா கத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் அப்போது ஆ இ ஊ ஏ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பயங்கரமாக கத்துவாங்க. ஸோ இந்த ஆ இ ஊ ஏ அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்குது, சரிங்களா. ஆ இ ஏ இதெல்லாமே அப்போ ஸோ அந்த இந்த எல்லாமே இதுக்குள்ளே நீங்களே சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி திட்டும்போது எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டு பையனை பாரு அவன் எப்படி இருக்கான், எதிர்த்த வீட்டு பையனை பாரு அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உவமை காட்டி திட்டுவாங்க. உவமைங்கிறது அது போல் இது போல் அப்படிங்கிறது தானே வரும். அப்போ உவமை காட்டி திட்டுவாங்க. ஆ இ ஊ ஏன்னு உவமை காட்டி திட்டுவாங்க எங்கள் அம்மா அப்படிங்கிறத சொல்கிறோம், சரிங்களா. ஸோ அந்த உவமை அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாமரை பதம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இருக்கா. ஸோ உவமை தொகையில் வல்லினம் மிகும், சரிங்களா. சரி, அடுத்து உவமை காட்டி திட்டினதுக்கப்புறம் அதனால் அது என்னடா இவங்க இப்படி கம்பேர் பண்ணி திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உருன்றேன் அப்படின்னா, உனக்கு நல்லது சொன்னால் நீ உருன்னு வேற இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு மானம் கெட்டு போகிற அளவுக்கு என்னை திட்டுவாங்க. அந்த மானம் கெட்டு அப்படிங்கிறது எதுக்கு நீங்கள் வச்சுக்கணும்னா ஈறு கெட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வன்மையாக என்னை கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படிங்கிற விஷயம், சரிங்களா. அந்த மானம் கெட்டு வன்மையா அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ அந்த மானம் கெட்டுங்கிறது என்ன சொன்னேன், ஈறு கெட்டு அப்படின்னு சொன்னேன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது வன்மையாக கண்டிப்பாங்க அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம், சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொன்னேன், இனி தனி, நான் இப்போ சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இனி தனி என ஆக மிகப்பெரிய திசைக்கு தனியாக நான் போக மாட்டேன். அப்படி போனால் ஆ இ ஊ ஏன்னு எங்கள் அம்மா உவமை காட்டி திட்டுவாங்க. அப்படி அவங்க உவமை காட்டி திட்டினதால நான் உருன்னு இருந்தால் மானம் கெட்டு போகிற அளவுக்கு வன்மையாக கண்டிப்பாங்க. அப்போ என்ன சொன்னேன், இனி தனி என ஆக மிக திசை பெயர், அந்த தனியாங்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், 2 சொன்னேன். என்னென்ன, ஓரெழுத்து ஒரு மொழி, தனி குற்றெழுத்து, இந்த 2 விஷயங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னங்க, ஆ இ ஊ ஏ அப்படின்னு சொல்லிட்டு உவமை காட்டி திட்டுவாங்க. அப்போ அந்த ஆ இ ஊ ஏ அப்படிங்கிறதெல்லாம் அந்த சுட்டெழுத்து வினா எழுத்து அதுக்குள்ளே வந்துடும். உவமை காட்டி திட்டுவாங்க, பக்கத்து வீட்டு பையனை பாரு எதிர்த்த வீட்டு பையனை பாருன்னு சொல்லிட்டு உவமை காட்டி திட்டுவாங்க. அது உவமை தொகை. அவங்க அப்படி திட்டினால நான் உருன்னு இருந்தா, அந்த உருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் உருவக சொல், சரிங்களா. அதை நான் காட்ட மறந்துட்டேன். உரிச்சொல் உருவக சொல், உருவக சொல் இங்கே இருக்குது. உரிச்சொல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள்.
சாலை பேசினா தவச்சிருந்தது, சாலை தவ தட கொள்ள அந்த மாதிரி வரதான் வந்து உரிச்சொல். சரிங்களா? உரு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன சொன்னேன், உரிச்சொல்லும் உருவக சொல்லும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி உருன்னு இருந்தால் மானம் கெட்டு போகிற அளவுக்கு வன்மையாக கண்டிப்பாங்க. அந்த மானம் கெட்டுங்கிறது என்ன சொன்னேன், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வன்மையாக கண்டிப்பாங்கிறது வன்தொடர் குற்றியலுக்குறம். ஸோ இது மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எதுவும் இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைப்படை எண் ஈவன் நம்பர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இது எதுக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை தொகை, 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்கள் அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8, 10 என்னும் எண்ணு பெயர்கள் வந்து உங்களுக்கு இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து 6ஆம் வேற்றுமை தொகைங்கிறது இங்கே இருக்குது. அந்த புலித்தோல்ங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இன்னும் 2, 4 அதை மட்டும் தானே காட்டணும். அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேஜில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஐ அப்படிங்கிறதுக்கு இல்லையா, 2ஆம் வேற்றுமை உருபு, இங்கே வந்து 4ஆம் வேற்றுமை உருபு. 6க்கு வந்து காமிச்சிட்டேன். அதே போல் 8, 10ங்கிற எண்ணு பெயர்களும் நான் வந்து காமிச்சிட்டேன். இந்த 6 எண்ணு பெயர்கள் வந்து மேலே இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து இன்னும் 2 விஷயம். அகர இகர ஈற்று வினையச்சம் இருபெயரொட்டு பண்புத்தொகை. ஸோ இருபெயரொட்டு பண்புத்தொகை இங்கே இருக்கா. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு என்ன இதில் ஜாயின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் அகர இகர ஈற்று வினையச்சம்ங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதையும் வந்து ஷார்ட்கட் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா இது கூட நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக என்னென்ன சொல்லியிருக்கேன், இனி, தனி, என, ஆக, மிக, திசை, தனி குற்றெழுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி, ஆ இ ஊ ஏ அப்படிங்கிற சுட்டெழுத்தும் வினா எழுத்தும், உவமை தொகை, உரிச்சொல் உருவகச்சொல், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், வன்தொடர் குற்றியலுகரம், 2ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை தொகை, 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்கள். லாஸ்ட்டில் ஷார்ட்கட் இல்லாமல் 2 மட்டும் சொல்லியிருக்கேன். அகர இகர ஈற்று வினையச்சம் இருபெயரொட்டு பண்புத்தொகை. அவ்வளோதாங்க. மொத்தமாக வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் சும்மா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த லெசனுக்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் இருக்குது. அதை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த பாடம் முடிஞ்சிடும். புணர்ச்சி அப்படிங்கிறது 3 வகைப்படும். புணர்ச்சியா அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எழுதுவோம் இல்லைங்களா, அந்த கூட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, சேர்த்து எழுதுகன்னு சொல்லிட்டு. ஸோ திசை கூட்டல் பெயர், திசை பெயர் இந்த மாதிரி வந்து எழுதுவோம் இல்லைங்களா, இதுதான் வந்து புணர்ச்சி. ஸோ அது வந்து 3 விதிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான புணர்ச்சி வந்து இருக்குது. ஸோ இந்த 3 டைப் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஆக்சுவலாக விகாரம். சரிங்களா? ஸோ புணர்ச்சிங்கிறது வந்து 2 வகைப்படும். புணர்ச்சி என்ன 2 வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாக வந்து புணரக்கூடியது, அது வந்து இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? அடுத்து வந்து விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும். இந்த விகாரம்ங்கிறதுல தான் இந்த 3 டைப் நம்ம தோன்றல், திரிதல், கெடுதல் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த விகார புணர்ச்சிக்குள்ளே தான் அது இருக்கும். புணர்ச்சினா 2 வகைங்க, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியில் தான் அந்த தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 விஷயங்கள் வந்து நமக்கு இடம்பெறும். ஓகேவா? சரி, இந்த பாடம் வந்து த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ புக் பேக் வந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தொடர் தரும் பொருளை கூறுக அப்படிங்கிற விஷயம் இருக்கா. ஸோ இந்த தலைப்பிலே வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட மாடல்ஸ் இதை பேஸ் பண்ண மாடல்ஸ் வந்து நிறையா பார்த்துருக்கோம். இந்த கடைபிடி அப்படிங்கிறது நமக்கு ஒரு தடவை நம்ம பார்த்து ப்ரீவியஸ் கொஷின்லேயே நம்ம பார்த்துருக்கோங்க. இது என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன கொடி அப்படிங்கிறது இருக்கா, சின்ன கொடி அந்த வல்லினம் மிகுந்து வந்திருக்குது, இக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கட்சியோட சின்னம் இருக்கக்கூடிய ஒரு கொடி. இந்த சின்ன கொடினா சிறிய அளவிலான கொடி அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் தோப்புக்கள் அப்படின்னு அந்த இக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த தோப்புக்கள் அப்படின்னா தோப்பிலிருந்து இறக்கிய கல் குடிப்பாங்க இல்லையா, ஸோ தோப்பில் இருந்து இறக்கிய கல். இந்த தோப்புனா தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அந்த மாதிரி. சரிங்களா? கடைப்பிடி இப்போ வந்திருக்கு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறது, இந்த ரூல்ஸை வந்து கடைப்பிடி அந்த மாதிரி சொல்லக்கூடியது. இந்த கடைப்பிடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இல்லாத கடைப்பிடி என்னென்னா, ஒரு கடை வந்து வாடகைக்கு வேணும், அந்த கடையை பிடிச்சி கொடு. ஸோ அந்த இது. சரிங்களா? இந்த நடுகள் இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு அடையாளம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நினைவு சின்னம். இந்த இறந்தவங்களுக்கு நம்மளே பார்த்தோம் இல்லையா, அகலாய்வுகள் அந்த பாடத்தில் வந்து ஏறுதழுவுதல்ங்கிற பாடத்தில் வந்து நம்ம பார்த்தோம். என்னென்னா, இறந்தவங்களுக்காக அவங்களோட நினைவாக வந்து நடுக்கல் வைப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த நடுக்கல். இந்த நடுக்கல்னா இப்போ ஒரு வழியாக நம்ம போயிட்டுருக்கோம், காட்டுக்குள்ளே எங்கேயோ போகிறோம், எங்கிட்ட போகிறோம் என்ன ஏதுன்னே தெரியல, ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஒன்று வச்சுட்டு போவோம் அப்படின்னு செய்வாங்க இல்லையா, அதுதான் நடுக்கல். அப்போ அடையாளம்ங்கிறது இக்கு வரும், நினைவுங்கிறதுக்கு இக்கு வராது. அடுத்தது
அதே போல் தான் கைமாறு கைமாறு, பொய் சொல் இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க. ஸோ இந்த பேசிஸில் நம்ம நிறைய ப்ரீவியஸ் கொஷின் இதே வார்த்தைன்னு கிடையாது, வெவ்வேறு வார்த்தைகள் வச்சு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சு தெளிவு பெற்று வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறதுல பெட்டி செய்தி அப்படிங்கிறதுல ஈச்சு வரும், விழா குழு அப்படிங்கிறதுல ஈக்கு வரும். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க எழுத்துக்கான மெய் எழுத்து முன்னாடி வந்து தோன்றி வரும், அவ்வளோதான். ஸோ அந்த கடைப்பிடின்றது பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து ஒன்று இருக்குங்க. குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் வந்திருக்கு, அதை நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், புக் பேக்கில் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் வந்து 2023 அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க 2 கேள்வி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன்னா. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். இது வந்து அப்படியே நமக்கு ஆப்ஷன் கூட மாறாமல் நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அடுத்து இந்த கேள்வியும் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தவறான செய்தி அப்படிங்கிறது. இப்போ தானே பார்த்தோம் 8, 10ங்கிற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறது இப்போ தானே ஷார்ட்கட் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே அடுத்த பேஜில் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே கொடுத்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து வரிசையாக அதுலேருந்து கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன தான் கொடுத்துருந்தாங்கன்னா பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்கன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதை அப்படியே நமக்கு ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டிருந்தாங்க. எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 2023 வருடம், அதாவது இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஷினில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த பேராகிராஃப் அப்படியே இடம்பெற்றிருந்து இதுலேருந்து ஒரு 5 கேள்விகள் வந்து வரிசையாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது தெளிவாக மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ சொல்லப்போனால் இந்த லெசனோட மொழித்திறன் பயிற்சியிலேருந்து நிறைய கேள்விகள் வந்து இந்த வருடத்தில் கேட்கப்பட்டிருக்குங்க. ஸோ பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப் கொடுத்து அப்படியே கேட்டிருந்தாங்க சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து இது ஒரு கொஷினாக வந்து இடம் பெற்றிருந்துச்சு. ஓகேங்களா? இதில் வந்து ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியானது. எப்படி அப்படின்னா கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இது எல்லாமே என்னது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, இது நம்மளோட பக்கத்து நாடு. அப்போ இது தானே பொருந்தாதது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரீவியஸ் கொஷினில் இது அப்படியே கேட்டிருந்தாங்க. எல்லாமே 2023 தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர், அதாவது நம்ம வீடியோ நம்பர் 1 அப்படின்னு சொல்லி தினப்பத்து தமிழ் ப்ரீவியஸ் கொஷினில் வீடியோ நம்பர் 1ன்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஐ திங்க் அந்த வீடியோ நம்பர் 1ல் பார்த்தோமா இல்லைன்னு தெரில, 1லேருந்து 10க்குள்ளே இந்த 100 கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த பர்டிகுலர் ஒரு கொஷின் பேப்பரோடது. அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்து நமக்கு இடம்பெற்றிருந்துச்சு. கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத பிரித்து எழுதி காட்டுங்க அப்படிங்கிறது இது நமக்கு இடம்பெற்றிருந்துச்சு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. சரிங்களா? ஸோ அடுத்து ரொம்பவே முக்கியமானது, நம்ம அடிக்கடி ஒரு கொஷின் வந்து பார்த்தோங்க, இந்த பறவை மறை இந்த 2 கொஷின் வந்து ரொம்பவே அடிக்கடி வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பறவை அப்படின்னா கடல், இந்த பறவைங்கிறது பேர்டு, அது உங்களுக்கே தெரியும். இந்த மறை சின்னறை வந்திருக்கு இல்லையா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மானை குறிக்கும், தாமரையை குறிக்கும். இந்த மறை வந்து வேதம் வந்து குறிக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து அடிக்கடி ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின். அதுலேயும் இந்த பறவைங்கிறதா ரொம்ப வாட்டி வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ப்ரீவியஸ் கொஷினாக தான் வந்துச்சு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செய்தி தொடர். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன்ல அந்த மொழித்திறன் பயிற்சியிலேருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன்னா. சரி, அடுத்து அப்படியே வந்துட்டோன்னா பின்னாடி வந்து நூலும் அந்த நூலை எழுதின ஆசிரியரும் யார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிறத தட்சிணாமூர்த்திங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்தது தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் ராசமாணிக்கனார் எழுதியிருக்காரு. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள்ங்கிறத ரத்னம்ங்கிறவர் எழுதியிருக்காரு. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம்ங்கிறது ராஜன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. தமிழர் சால்பு அப்படிங்கிற நூலை வித்யானந்தம் எழுதியிருக்காரு. சரிங்களா? வித்யானந்தன். ஸோ போன குரூப் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து 4 நூல்களோட பேர் வரிசையாக கொடுத்து இந்த பக்கம் 4 ஆசிரியரோட பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து மேட்ச் பண்ணி சரியான பதிலை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அடுத்து வந்து திருக்குறளுக்கு வந்து எது முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக இப்போ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம். சரிங்களா? அணிவகை அதை வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் படிக்கணும். இப்போ வந்து திருக்குறளில் வந்து 7 சீரில் வந்து 2 சீர் வந்து டேஷாக கொடுத்துட்டு கேட்குறது, அந்த மாதிரி விட பொருள் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து ஒரு குரூப் 2ஓட கொஷின் வந்து இருக்குங்க. அதாவது போன வருஷம் 2022 கேட்கப்பட்ட குரூப் 2க்கான கேள்வி புக் பேக்கில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரிங்களா? ஸோ எந்த கொஷின் அப்படியே கேட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான்.
இங்கே இருக்க பாருங்கள் 4th கொஸ்டினில் தீரா இடும்பை தருவது எது அப்படிங்கிறதுக்கு ஆராயமை ஐயப்படுதல். சரிங்களா, இது அப்படியே எக்ஸாக்டாக நம்மளோட 2022 குரூப் 2 பரீட்சையில் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இந்த பாக்ஸ் கீழே ஒன்று இருக்கும் பாருங்களேன், அது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். இது வந்து நமக்கு பொது தமிழில் பகுதி ஆ அப்படிங்கிறத திருக்குறள் கவராக இருக்கு இல்லையா, அதுலேயும் நமக்கு முக்கியமானது. அதை விட எங்கே ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் ரொம்ப 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 இது முக்கியமான பாக்ஸ் நமக்கு. ஸோ தெளிவாக எந்த தப்பும் பண்ணாமல் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து நமக்கு எங்கே வந்து கொஷின் வந்து அதிகமாக வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் இருக்கு இல்லையா, அப்படியே இதுலேருந்து 4 கொஷின் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க மேட்ச் த ஃபாலோயிங்க்கு. இது எது கேட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன், எபிகிராஃபி, எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், இன்ஸ்கிரிப்ஷன், இது 4யுமே வரிசையாக கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தனியாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் நமக்கு தனியாகவும் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க இந்த பாடத்தோட மொழித்திறன் பயிற்சியிலேருந்து மட்டும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. 3வது இயலுக்கான ஷார்ட்கட்டும் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எங்கெங்கே இடம்பெற்றிருக்கு, என்னென்ன இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே பார்த்தோம். ஸோ இந்த பாக்ஸுங்கெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதுலேருந்து அங்கங்கே நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் முக்கியம் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அதனால தான் என்ன சொல்லிட்டேன், இந்த பாக்ஸே முக்கியங்க, ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நேற்று தான் ஆனுவல் பிளான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் ஜான்வரியிலேருந்து May 5 வரைக்கும், Jan 1லேருந்து May 5 வரைக்கும் அழகாக ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு 125 நாளில் வித் ரிவிஷனோட மல்டிபிள் ரிவிஷனோட நம்ம தமிழ், அதாவது நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும், நியூ புக்கு 6லேருந்து 12th வரைக்கும், ஓல்டு புக்கு 6லேருந்து 10th வரைக்கும், மொத்தம் பார்த்திங்கன்னா 111 இயல் இருக்குது. அழகாக ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்படி இதை வந்து 125 நாளைக்குள்ளே நம்ம படித்து முடிக்கலாம், அதுவும் வித் ரிவிஷன்ஸ். ஒரு இது படிச்சிட்டோமா டக்கு 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 டக்குன்னு தாவிப்போங்க, டைமே இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஸ்டடி பிளான் வந்து பாருங்கள். அதுக்கான பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக தமிழில் 97+ வாங்குற அளவுக்கான ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டடி பிளான் தான் நாங்கள் வந்து மேக் பண்ணி வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவாகவும் பார்க்குறதுனாலும் பாருங்கள், இல்லைனா பிடிஎஃப்பை நாளைக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன் டெலிகிராமில், அதையும் வந்து பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு மேக்ஸுக்கும் இதே போல் எங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து போட்டு கொடுங்க. இது நீங்கள் கொடுத்த தமிழ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேக்ஸுக்கான வேலையை நானும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ 6லேருந்து 12th வரைக்கும் புது புக்கு, 6லேருந்து 10th வரைக்கும் பழைய புக்காக, எத்தனை புக்கு, அது டேர்ம்லாம் 3 இருக்குது, எப்படி படித்து முடிக்க முடியுமோ அப்படிலாம் கவலையே இல்லை. தமிழ்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு வாசி பார்க்கறதுக்கு தான் ஏதோ ரொம்ப பெருசாக ஏதோ மலை மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. ஒன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ் எல்லாமே. ஸோ இன்னொரு விஷயம், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, எது எங்கே படிக்கிறதுன்னு தெரில, சிலபஸ் வைஸ் வச்சு எப்படி தேடணும்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சிலபஸ் வைஸ் மெட்டீரியல்ஸும் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ என்ன ரேட்டு, என்ன எது, எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து நியூ இயர்க்காக போயிட்டுருக்கு எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.